கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை யாவரும் பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருப்பது மிகுந்த இந்த நாளில் கூட ஜைன் டிவியின் வழியாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அடி பாடலை பாடி பிறகு நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனின் போரோஜா, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனில் போரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன், உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன், சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பேன், சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஒரு இதயம் தந்தீர், சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஒரு இதயம் தந்தீர், எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன், எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனின் போரோஜா, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனின் போரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமிழ் எங்கள் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல ஆண்டவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இந்த மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. இயேசுவே, இன்றும் நீர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமது வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது, அநேகரை ரட்சிக்கிறதா இருக்கிறது, அநேகரை ஆண்டவரை தேற்றுகிறதா இருக்கிறது அப்பா. உமது வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது, உமது வார்த்தை சத்தியம், பேதை ஞானியாக்குகிறதா இருக்கிறது, உமது வார்த்தை நித்தியம் ஆண்டவரே, நித்திய ஜீவனை கொடுக்கிறவரே அப்பா, ரட்சிப்பை கொடுக்கிறவரே, ஆறுதலை கொடுக்கிறவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரே. இந்த நேரத்தில் உமது வார்த்தை அநேகருக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படி என் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவரை பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய பொதுவான முதலாம் நிருபம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கங்களின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அல்லேலூயா.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்கு கடவுள் கொடுக்கிற வார்த்தை ஜனிப்பித்தல், ஜனிப்பித்தார். அதே இன்னொரு வசனம் பாருங்க, அதே 1 பேதுருல 23ஆம் வசனம், 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே என்று அற்புதமாய் எழுதுகிறார். அப்போ ஜனிப்பித்தல் என்பது நாம் ஆழ்ந்து சிந்திப்போமானால் மீண்டும் பிறப்பது, அல்லது கடவுள் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார் அல்லவா, மனிதனை படைத்தார் அல்லவா, அதை போன்று கிரியேட்டட், கடவுள் நம்மை உருவாக்குகிறார், படைக்கிறார், நம்மை தூக்கி எடுக்கிறார், மீண்டுமாய் புதிய வாழ்க்கைக்குள்ளாக நம்மை தமது வசனத்தினாலே இழுத்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அற்புதமாக பேதுரு அப்போஸ்தலர் எழுதுகிறார், ஜனிப்பித்தார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் அனாதையாய் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்று அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜனிப்பித்தல் அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும், உங்களுக்கு விசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் பாருங்க, 1 பேதுரு 14. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகள் படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையாயிருந்து. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எவ்வளவாய் நம்மை அது நம்ம புடமிடுகிறதா இருக்கிறது, எச்சரிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது, மனமாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்கள் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. சங்கீதம் 96 எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அநேக இடங்களில் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட தேவன் தான் தமது வசனத்தை கொண்டு, நியாயப்பிரமாணத்தை கொண்டு அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, நியாயப்பிரமாணம் இயேசுவை காண்பிக்கிறது, அவருடைய கட்டளைகள் மேசியாவை காண்பிக்கிறது, அவர் ரட்சிப்பை காண்பிக்கிறது, அவர் சிலுவை காண்பிக்கிறது. முழு வேதாகமும் இயேசுவால் தான் ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், ஆறுதல். அதுதான் அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதுமான ஜீவனுள்ளமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்க. வித்து என்பது ஜெனரேஷன், மக்கள். ஆதாம் இடத்துல நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 3:15 இந்த வித்தை குறித்து அங்கே அற்புதமாய் கடவுள் பேசுகிறார். ஆதாம் அவள் பாவம் செய்த பொழுது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது பிசாசுக்கு செவி சாய்த்தபடினால் சபிக்கிறார். ஆதாமை சபிக்கிறார், ஏவாளை சபிக்கிறார், சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் இயேசு உன் தலை நசுக்குவார். சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ சர்ப்பத்தை பார்த்து சொல், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை, மிகப்பெரிய சத்தியம். ஆதியாகமம் 3:15 மேசியாவாக இயேசு சிலுவையிலே மரிக்கிறதா அந்த சம்பவம். சிலுவை என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அதனால்தான் ஆணி அடித்தார்கள். அப்போ ஸ்திரீ பாருங்க, ஸ்திரீயின் வித்திலே
ஸ்திரீயின் வித்திலே மேசியாவாக இயேசு பிறந்து சகல மனுக்குலையும் ரட்சிப்பார். இது பிதா மறைக்கப்பட்ட ரகசியம். பிசாசுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இது மறைக்கப்பட்ட மிகவும் அற்புதமான ஒரு காரியம். தேவன் ஒரு திட்டம். மனிதர்கள் செய்த பாவத்திற்கு மனிதனை கொண்டு மக்களை ரட்சிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அவர் பரிசுத்தர், ஆனால் மாம்சத்தில் வர வேண்டும். மனிதர்கள் செய்த தவறுக்கு ஆடு மாடுகள் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் தான், ஆனால் அது கடவுளுக்கு உகர்ந்ததா இல்லை. தவறுகளை செய்வது, மீண்டுமாய் பலி செலுத்துவது, குற்ற உணர்வில்லாமல் அவர்கள் மீண்டும் 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 ஒரு சடங்காச்சாரத்தை போல பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி தேவனை துக்கப்படுத்தினார்கள். அவர் எதிர்பார்த்த பரிசுத்தம் இல்லை. பாவத்தை அவர் விடவில்லை. துணிகரமாக அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றிற்காக ஒரே ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தம் என்று சொல்லித்தான் இவர்கள் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தை மீறி போனார்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். என்ன அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே! மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. திஸ் எ குட் காஸ்பல். இதுதான் நற்செய்தி என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அழிவு இருக்கிறதான இந்த உலகத்திலே வானமும் பூமியும் ஒளிந்து போய்விடும், என் வசனமோ ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று சொன்னதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து இருக்கிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஹல்லேலூயா! இதுதான் ரிடெம்ஷன், ஆத்தும ரட்சிப்பு, சால்வேஷன், சோல் சால்வேஷன் என்று சொல்வார்கள். ரிடெம்ஷன், சோல், ஆத்தும ரட்சிப்பை, ஆத்தும மீட்பை அடைகிறீர்கள். எப்படி? அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆண்டவர் நம்ம பார்க்கல, இயேசு எனக்காக மரித்தார், எனது பாவங்களுக்காக உனது பாவங்களுக்காக மரித்தார். பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ரோமரில் நாம் வாசிக்கிறோம். எனது பாவங்களுக்காக இயேசு மரித்தார், நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசத்தினாலே இன்றைக்கு அவருடைய மகனாக நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனை பிள்ளைகளாக இருக்கும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அல்லேலூயா! கடவுள் தமது தீர்க்கதரிசிகளாகிய மோசே, அதுக்கப்புறம் தாவீது, ராஜாக்கள், எலியா, எலிசா, அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு மேசியாவை குறித்து, பரலோக நித்திய வாழ்வை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை காலம் நிறைவேறிய பொழுது சரியான நேரத்தில் மேசியாவாக இயேசு உலகிலே வந்தார். அழிவில்லாத வித்தினாலே என்று சொன்னால் அவருடைய வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த 3-5 வசனத்தில் அற்புதமாய் அங்க மறுபிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். அப்ப மறுபடியும் பிறப்பது அது ஒரு குழந்தை பிறந்து வருவதைப் போல கடவுள் உருவாக்குகிறார். ஜனிப்பிக்கப்படுதல்,
ஆண்டவருடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது. அவர் சொல்றார் 3ஆம் வசனம் 3:3 யோவான்ல, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமா, ஒருவன் மறுபடியும் பிறவாயிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் நிக்கதோமு கேட்குறாரு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். மறுபடியும் பிறப்பது, தி நியூ லைஃப், பேப்டிசம் வழியாக, ஞானஸ்தானம் வழியாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். அவருடைய வசனம் யோவான் 1:1 பார்க்கின்ற பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் வார்த்தையானவர். அவர் ஆதியிலே இருந்தார், அவர் ஆவியாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாய் இந்த உலகிலே வந்தது. 14ஆம் வசனம் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமை, ஏற்ற மகிமையாயிருக்கிறது. அல்லேலூயா. இதுதாங்க அற்புதமான ஒரு காரியம். அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. இதான் ஜனிப்பிக்கிறது. அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது, ஆவி இருந்தது. மனிதனை நம்மை போல ஒருவனானான், நம்மை போல மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி திருத்துவ கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு தேவன் ஆலோசனை செய்து அவருடைய சாயலில் நம்மை ஜனிப்பித்தார். அல்லேலூயா. ஜனிப்பித்த ஆதாம் ஏவாள் செய்த தவறினாலே கடவுள் மனிதனை ரட்சிக்கும்படியாக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்து தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகிலே அனுப்பி, அல்லேலூயா, அவர் சொல்றார் பாருங்க, ஏன் நாம் மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் 1 Peter 2ஆம் அதிகாரம், சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல வித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு வந்தார். அதை சொல்லியும் கொடுத்திருக்கிறார். அப்படி வசனத்தை நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போலல்ல, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். இன்றைக்கு குழந்தையை போல இருக்கிறார்கள் அநேகர். பான் கிறிஸ்டியன் 50 years, நாங்கள் தான் 4 தலைமுறை 5 தலைமுறை, ஆனால் தெளிப்பு ஞானஸ்தானத்தை எடுத்து பைபிள் இல்லாத பேப்டிசத்தை எடுக்கிறார். தெளிப்பு என்று சொல்லி பல்வேறு ஞானஸ்தானம் இருக்கிறது. ஆனால் குழந்தை ஞானஸ்தானம் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதுதான் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அப்படித்தான் யோர்தான் நதியிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றார். ஆகையால் சிலுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. இந்த வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலைமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராய் செயல்படுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். 1 Peter 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். எப்படி? மூழ்கி ஞானஸ்தானம் மீண்டும் பிறக்கும் பொழுது அவர் அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத தமது வசனமாகிய அவருடைய வார்த்தையில் நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழகா எழுதுறார் பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ
அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கமான உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ளவர். அவருடைய இரக்கத்தினால் தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு அவரை மகிழ்ச்சியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதனால் இன்னொரு அற்புதமாக சொல்கிறாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா. பிசாசு நம்மளை அப்படியே தள்ள பார்க்குறான். பைபிள் விளையாட்டுன்னு போனால் எந்த பக்கம் தள்ளணும், எந்த பக்கம் நம்மளை அவமானப்படுத்தணும், எங்கே நம்மை பெயரை கெடுக்க வேண்டும், பின்மாற்றமாய் போக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளை கொடுத்தால் கூட நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, போர் செய்கிறவர்களாக, ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் வேதத்தை வாசித்து பரிசுத்தமான ஜீவிக்கும் பொழுது யோபை போல சாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். என்ன அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார். இன்னும் அற்புதமாக சொல்றார். 15ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2 15 16 பாருங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. குறிப்பாக சொல்கிறாரு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தாதிருங்கள். அவன் பணக்காரன், இவன் ஏழை, இவர் பெரியவர், அவர் சிறியவர் என்று அப்படி நினைக்காதீர்கள். நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, வஞ்சகம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் நாம் அன்பு கூற வேண்டும். சோத்திரம் செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், சகோதரர் சகோதரியிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இயேசுவே நீர் வாழ்க. ராஜாதி ராஜாவை நாம் கனம் பண்ண வேண்டும். அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இங்க பேதுரு எழுதி கொண்டிருக்கிறார். இன்னும் பாருங்க, அவர் பாவம் செய்யவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அதனால தான் அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். பார்த்தீங்களா, அவர் பரிசுத்தர். பாவியை ரட்சிக்க வந்துகிறார். அவருக்கு பாவம் செய்யவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் குறுக்கு எதுவுமே பேசலை, நம்மை ஒப்பு கொடுத்தார். பிசாசு நினச்சிட்டான், நம்ம அவனை மேசியாவை சிலுவையில் கொன்று விட்டோம், கொலை பண்ணிவிட்டோம், இவர் தான் சுதந்திரவாளி, இந்த பூமி முழுவதுக்கு எனக்கு தான் அதிகாரம் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் பிதா ஒரு திட்டம் வைத்திருந்தால் குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பி பிசாசின் கிரியை அழித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி வெற்றி சிறந்தவராய் அவரை எழுப்பி பிசாசை சங்கிலினால் கட்டி அவனுடைய கிரியை அழித்து போட்டு விட்டார். அற்புதமான ஒரு திட்டத்தை இங்கே பிதா வைத்திருக்கிறார். நாம் பாவங்களுக்கு சித்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள். அல்லேலூயா. க்ளோரி டு காட். பார்த்தீங்களா, நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும், பாவத்தில் பிழைக்கக்கூடாது. பாவம் செய்து கொண்டே கடவுளை துதிப்பது, பாவம் செய்து கொண்டே தேவாலயத்தில் வந்து கொண்டிருந்தாள், அது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியமில்லை என்று நாம் பார்க்கிறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். நாம் எங்கெங்கோ சிதறி இருந்தோம். தேவனுடைய அன்பு இல்லாமல் எப்படி வாழ்வது, எப்படி சிந்திப்பது, படிப்பறிவு இல்லாமல் மிருகத்தனமாக இருந்த நம்மை அப்படி கிருபையினாலே சிதறுண்ட காணாமல் போனவர்களாக நம்மை இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும். அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதமான திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சியோன் பெந்தெகோஸ்தே சபை வேலூர் பகுதியில்
உங்களுக்கு அற்புதமான போதகரை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எங்கோ போய் கொண்டிருந்தீங்க, போற வழி என்னன்னே தெரியாது, இஷ்டம் போல் அவனவன் தன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை இங்கே கொடுத்து ஒரு பரலோகத்தின் வாசலையும் ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணி இந்த இடத்துல இவ்வளவு அற்புதமான ஒரு திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த இடத்திலே ஒரு ஆத்தும ரட்சிப்படையும்படிக்காக கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, திருச்சபையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மை பின்பற்றுவர்களாக. தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இப்போ பார்த்தீங்களா, தேவன் நல்லது செய்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருந்தார். நாமும் கூட நன்மைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நன்மையை பின்பற்றுவர்களானால் நமக்கு யாரும் தீமை செய்ய மாட்டான் என்று சொன்னால், நன்மை செய்கிறவன் கடவுளால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் கடவுளை காணவில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து, கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரும் சந்தோஷத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. அதுதான் மறுபடி பிறப்பது. அதுதான் கடவுளுக்கு அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பது, புதுப்பிக்கப்படுது. நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை இங்கே பேதுரு, மிகப்பெரிய ஒரு கல்லாதராகிய பேதுரு இவ்வளவு விஷயம்ஸ் பாருங்க. படிப்பு ஒரு முக்கியமே இல்லைங்க. ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய அந்த வரங்கள் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்திற்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின் படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆஹா, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அற்புதமான ஒரு வார்த்தை. பார்த்தீங்களா, கடவுளுடைய சித்தம் என்னதென்று நாம் பிழைத்தால் நிச்சயமாக பாவங்களை விட்டு நாம் போய்விடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். குறிப்பாக சொன்ன லாஸ்டா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள்படி போதிக்க கடவன். உன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலையிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாம் என்ன கற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், அழிவில்லாத வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. ஆம், அவருடைய வசனத்தினாலே நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். பாவிகளாக இருந்த நாம் நீதிமானாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, அவருடைய மகிமையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அன்பும் பெற்று பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் நமக்கு வைத்த கிருபைகளை கொண்டு நாம் பரலோகத்தை நோக்கி ஓடுவோம்.
பரிசுத்தவானாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். நல்ல ஒரு அற்புதமான வார்த்தை பேதுரு அப்போஸ்தலன் அவர்கள் வழியாக அப்பா அழிவில்லாத உம்முடைய ஜீவனுள்ள வசனமாகிய ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அநேக ஆலோசனையை கொடுத்தீர். நன்றி தகப்பனே. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் ஜீவிக்க, இன்னும் அதிகமாய் உமது பிரசன்னத்தில் இருக்கும்படி, உமது சித்தத்தை மாத்திரம் செய்து முடிக்க, நித்திய வாழ்வை நோக்கி நாங்கள் கடந்து போக எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இந்த ஜைன் டிவி வழியாக ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பலப்படுத்துவீராக. உமக்கே துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.